ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, பீஸா இது வந்து வீட்லேயே செஞ்சது, ரொம்பவே சூப்பராக வந்தது. அதுக்கு வந்து ஈஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் முன்னாடி சோக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு, அப்புறம் சுகர், சால்ட்டு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் வார்ம் வாட்டரில். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு, சால்ட்டு எல்லாம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு வந்து இந்த முறை நான் கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சிருக்கேன். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா மேலே காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதோடைய ப்ராசஸ். பீஸா பேஸ் ரெடி. ரொம்பவே சூப்பராக வந்தது இந்த முறை. எப்பவுமே பீஸா பேஸ் நான் வெளியே வாங்குவேன், இந்த முறை வீட்லேயே ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா இருந்தது. பீஸா சாஸ் செய்ய ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாஸ், வெறும் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சுகர், கொஞ்சம் ஆரிகானோ, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கூடவே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன். இதுவே கரெக்டான பதம். இதில் நான் 4 மினி பீஸாவும் ஒரு பெரிய பீஸாவும் செஞ்சேன். கரெக்டாக வந்தது. இந்த கொஞ்சம் மாவுலேயே இத்தனை பீஸா வந்தது. மெலிசாவே தீட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா நல்லா பேக் ஆகி வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெலிசா இருந்தால் தான் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா உள்ளெல்லாம் வேகாது, லேட் ஆகும். இந்த ப்ராசஸ்லேயே பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது பீஸா. இந்த மாதிரி அந்த டஸ்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எந்த பிளேட்டில் பீஸா செய்ய போகிறீங்களோ அந்த பிளேட்லேயே அழகாக வச்சுடுங்க. வச்சு கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த பேஸில் வச்சு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் வெளியே பீஸா சீஸ் எல்லாம் வெளியே போகாத அளவுக்கு கொஞ்சம் மடக்கி விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க. பீஸா சாஸ் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது கூடவே சீஸ் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணிடுங்க ஃபுல்லாக. அது கூட கொஞ்சம் மைனஸ் சேர்த்துக்கோங்க. இது போடும்போது தான் டேஸ்ட்டு நம்ம கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் வருது. நம்ம வெறும் சீஸ் மட்டும் போட்டோம்னா வரல, கொஞ்சம் மயோனைஸும் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கு. நான் இன்னைக்கு கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ அந்த வெஜிடபிள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பன்னீர், மஷ்ரூம் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் மடக்கி விட்ட மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் சீஸ் வந்து மெல்ட் ஆகிடும் போது வெளியெல்லாம் வந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது சீஸ் எல்லாம் வெளியே உருகி ஓடாமல் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் அவன் வந்து மேலே கொஞ்சம் சீஸ் போடணும். ஆல்ரெடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மேலேயும் அதே மாதிரியே 2 பீஸ் அளவுக்கு சீஸ் போட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஆலிவ் ஆயில் வந்து லாஸ்ட்டில் மேலெல்லாம் லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. ஃபுல்லாக ஆலிவ் ஆயில் போடும்போது நமக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும். பட்டர் போடாதீங்க, பட்டரை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆலிவ் ஆயில் சீஸ் போடுறதுக்கு ஹெல்த்துக்கும் கொஞ்சம் நல்லது. ஆலிவ் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். சீஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது. நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.